பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு யூதேயா தேசம் முழுவதும் அரசியல் அடக்குமுறையிலும் ஆன்மீக இருளிலும் மூழ்கியிருந்தது. மக்கள் ரோமர்களின் ஆட்சியில் அடிமைகளாக வாழ்ந்தனர். தேவனுடைய சட்டம் இருந்தாலும் அன்பும் கருணையும் இல்லாதிருந்தது. இந்த இருளான காலத்தில் தேவன் ஒரு பெரிய வாக்குறுதியை முன்பே கொடுத்திருந்தார். ஒரு மீட்பர் வருவார். அவர் மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்வார். அந்த வாக்குறுதியின் நிறைவேற்றமே இயேசு கிறிஸ்து. யூதேயாவின் நாசரேத் என்ற சிறிய ஊரில் மரியாள் என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனை மிகுந்த பயபக்தியுடன் நேசித்தாள். ஒருநாள் அவளிடம் தேவதூதன் கப்ரியேல் தோன்றினான். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறாய். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். உடனே மரியாள் அச்சத்துடனும் பணிவுடனும் பதிலளித்தாள். நான் கர்த்தரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும் என்றாள். அவள் வாழ்க்கை அந்த நிமிடத்திலிருந்து மாறியது. அந்த காலத்தில் ரோம அரசன் மக்கள் கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டான். அதனால் மரியாளும் அவளின் கணவர் யோசேப்பும் பெத்லஹேமுக்குச் சென்றனர். ஆனால் அங்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. ஒரு சிறிய மாட்டுத் தொழுவத்தில் அமைதியாக, எளிமையாக உலகின் மீட்பர் இயேசு பிறந்தார். வானில் நட்சத்திரம் பிரகாசித்தது. மேய்ப்பர்கள் தேவதூதர்களின் அறிவிப்பை கேட்டனர். இன்று தாவீதின் நகரத்தில் உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்றார். அவர்கள் ஓடி வந்து குழந்தை இயேசுவை வணங்கினர். தூர தேசங்களிலிருந்து ஞானிகள் விசேஷ நட்சத்திரத்தை பார்த்து வந்தனர். அவர்கள் இயேசுவுக்கு தங்கம், குங்குமப்பூ, தூபம் காணிக்கையாக கொடுத்தனர். ஆனால் ராஜா ஏரோது இயேசுவை கொல்ல திட்டமிட்டான். தேவன் கனவில் எச்சரித்ததால் யோசேப்பும் மரியாளும் இயேசுவுடன் எகிப்துக்குத் தப்பிச் சென்றனர். இயேசு நாசரேத்தில் வளர்ந்தார். அவர் ஒரு தச்சரின் மகனாக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அவர் ஞானத்தில், அருளில் வளர்ந்தார். 12 வயதில் ஆலயத்தில் போதகர்களோடு பேசும்போது அனைவரும் அவருடைய அறிவைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். நான் என் பிதாவின் காரியங்களில் இருக்க வேண்டாமா என்றார். இயேசு 30 வயதில் தன் ஊழியத்தைத் தொடங்கினார். யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்றபோது வானம் திறந்தது. இவர் என் பிரியமான குமாரன் என்றார். அந்த நாளிலிருந்து இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கத் தொடங்கினார். இயேசு எங்கு சென்றாலும் அங்கே அற்புதங்கள் நிகழ்ந்தன. குருடர்கள் பார்வை பெற்றனர். கால் நடக்க முடியாதவர்கள் நடந்தனர். நோயாளிகள் குணமடைந்தனர். பசித்தவர்களுக்கு அப்பமும் மீனும் பெருகின. ஆனால் அதைவிட பெரியது, அவர் மக்களின் இதயங்களை மாற்றினார். இயேசு சொன்னார், உன் பகைவரையும் நேசி, மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். சிறியவர்களிடம் செய்ததை எனக்கே செய்ததாகும் என்றார். அவர் பணக்காரர்களையும் ஏழைகளையும் பாவிகளையும் நிராகரிக்கப்பட்டவர்களையும் சமமாக நேசித்தார். இயேசு 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் சாதாரண மீனவர்கள், வரித்துறையினர். ஆனால் இயேசுவின் அருகில் இருந்தபோது அவர்கள் உலகை மாற்றும் மனிதர்களாக மாறினர். இயேசுவின் போதனை அதிகாரிகளை அச்சுறுத்தியது. மத தலைவர்கள் அவரை வெறுத்தனர். பொறாமையால் அவரை கொல்ல சதி செய்தனர். யூதாஸ் என்ற சீடன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தான். இயேசு கைது செய்யப்பட்டார். பொய் சாட்சிகள் கொண்டுவரப்பட்டன. அவர் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். இறுதியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னவென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். சிலுவையில் கூட அவர் அன்பையே காட்டினார். இயேசு மரணமடைந்தபோது வானம் இருண்டது, பூமி நடுங்கியது. அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார். அனைவரும் நம்பிக்கை இழந்தனர். 3ஆம் நாள் கல்லறை காலியாக இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார். நான் உயிரோடு இருக்கிறேன், மரணம் தோற்கடிக்கப்பட்டது என்றார் இயேசு. சீடர்களுக்குத் தோன்றி சொன்னார், உலகமெங்கும் தென்று எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்றார் இயேசு. இயேசுவின் கதை என்பது அன்பின் கதை, தியாகத்தின் கதை, மன்னிப்பின் கதை, நம்பிக்கையின் கதை. இன்றும் அவர் மனிதர்களின் இதயங்களில் வாழ்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். ஆமேன்.